மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 6.19 பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டினை படிக்கிறேன். A tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. என்ன கேட்குறாங்கன்னா, தரையில் ஒரு கோபுரம் செங்குத்தாக நின்றுருக்கு. கோபுரத்தோட அடிப்பகுதியிலிருந்து 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தோட உச்சிக்கு இருக்கக்கூடிய ஏற்றக்கோணம் 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல ஒரு படம் போட்டுக்கலாம். படம் போட்டாச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். தமிழில் செங்கோண முக்கோணம். இதில் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு நம்ம ஹெச்னு வச்சுக்கிட்டோம். அட்ஜசன்ட் சைடு 48 மீட்ரு. தமிழில் எதிர்பக்கம் அப்படிங்கிறது ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது பிக்யூ, அதுதான் கோபுரத்தோட உயரம். அதை நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அது படத்தில் எதிர்பக்கமாக இருக்குது. அடுத்துள்ள பக்கம் 48 மீட்டர். இப்போ நம்ம அந்த ஹெச்சை கண்டுபிடிக்கணும், கோபுரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ரெண்டும் கொடுத்துருக்கிறதுனால இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழில் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ரெண்டையும் தொடர்புப்படுத்தக்கூடிய ஃபார்முலா அது tan θ ஃபார்முலா தான். tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறத ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் ஆப்போசிட் சைடு ஹெச் போட்டுக்கலாம். அட்ஜசன்ட் சைடுங்கிறது 48. இப்போ அட்ஜசன்ட் சைடுக்கு 48 போட்டுக்கலாம். tan θ, இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது 30 டிகிரி. இப்போ tan 30 போட்டுக்கலாம். ஸோ tan 30 ஈக்குவல் டு ஹெச் பை 48. tan 30யோட வேல்யூ 1/√3. இப்போ tan 30 1/√3 போட்டுக்கலாம். ஹெச் பை 48 அப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 1ஐயும் 48 மல்டிப்ளை பண்ணால் 48 வந்துடும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 48/√3 அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பில் √3க்கு காஞ்சிகேட் எடுக்கணும். இப்போ காஞ்சிகேட் எடுத்தோம்னா அதே √3ஆலேயே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். 48 × √3/√3 × √3 வரும். அடுத்த ஸ்டெப்பில் √3 × √3 3 ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் 48ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். 48ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 16 வரும். அப்போ ஆன்சர் ஹெச் ஈக்குவல் டு 16 × √3 மீட்டர். இப்போ நம்ம கோபுரத்தோட ஹைட்டை 16 × √3 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.